இன்னைக்கு கட்டு என்ன கட்டு? இருமுடி கட்டு. நம்ம கன்னிசாமிக்கு புது அனுபவம். இப்போ வீட்டுக்குள்ள கேக்குது சரணம், இனிமேதான் சபரிமலை பயணம். ஹாய் தங்கம்ஸ், நாளைக்கு என் அத்தையோட இருமுடி. ஸோ 12 கிலோமீட்டர் லாங்ல இருக்கோம்னால இன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு 10 மணிக்குன்ற போது வந்து வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க பிறந்த ஊர்லயும் சரி, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர்லயும் சரி, இது வரைக்கும் எந்த பெண்களுமே மாலை போட்டதே கிடையாது. இவங்க தான் முதல்ல போட்டிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு இது ஒரு போர்க்காலத்துல தான் முடிஞ்சிச்சு. அவங்க எங்க வீட்டுல எப்பவுமே சீட்டு கட்டி தான் போவாங்க. அந்த மாதிரி இதில் கட்டும் போதே போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போதே 2 சீட்டுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க கடைசியில கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல கூட்டு போயே ஆகணும், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில புக் பண்ணி கையோட சண்டை போட்டு புக் பண்ணிட்டு அப்புறம் 2 பேரும் மாலை போட்டுக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு வீட்டில் சந்தோஷம்னு சொல்லலாம். ஐயப்பா எங்கள் அத்தையை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டாருன்னு கூட சொல்லலாம். அவங்கள பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க இன்னைக்கு. ஸோ நீங்களும் வாழ்த்துங்க, அவங்க நல்ல மாதிரி போய் சாமியை பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. அதே போல் உங்கள் வீட்லேயும் யாராவது கோயிலுக்கு போக முடியும், சபரிமலைக்கு கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது 50 வயசுக்கு மேலே, இல்லை உங்கள் சித்தி, உங்கள் பெரியம்மா, உங்கள் அம்மா, அவங்க யாராவது இருந்தால் கூட கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. ஸோ அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு ஏக்கம், ஒரு தாபம் இருக்கும். நான் இப்போத்துலேருந்தே ஆசைப்பட்றேன், எனக்கு எப்படா சீக்கிரம் அந்த 50 வயசு வரும், எப்படா நான் அந்த மலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்துலேருந்தே ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. பாய்.